கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகை, சோம்பு, ஜீரகம், கசகசா, ஏலக்காய் எக்ஸ்ட்ரா போட்டு போகிறோம். போட்டுடலாமாம்மா? போடுறேன். போட்டேன். ஓகே. சரிதா? மேலே தச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். என் ஹைட்டுக்கே எனக்கு இது எட்ட மாட்டேது. எண்ணெய் சுட்டு நூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து இது குக்கரில் வைக்கிறோம். தம் பிரியாணினா இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நிறைய தம் பிரியாணி. சரி, இறக்கி வச்சுக்கோம். நம்மளே நம்ம இதே குழம்பு முன்னாடி இருந்தால் கையை தட்டிக்கிறோம். ஆமாம், முன்னாடி சுட்டுருக்கோம். வெங்காயம் தக்காளி பழுத்த பச்சை மிளகாமா இருந்துச்சு, ஆனால் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதில் மீன் கொஞ்சம் போட்டியா? இது நான் சுற்றி வைக்கவே இல்லை. டப்பா கழுவி அப்படியே இருக்கு. நான் பச்சை மிளகா இல்லைன்னு நினச்சேன். நான் பழுத்த பச்சை மிளகா இருந்துச்சு. பழுத்த பச்சை மிளகா தான் பிரியாணி போனாலும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும். நல்லா கிரேவி ஆகும். அம்மா வதங்கிடுச்சா? கொஞ்சம் தான் பண்ணுறோம். அதனால் கரண்டி சுடுது, அதிலே வச்சுட்டீங்க. இறால் போட்டுடலாம். லெமன் ஊற்றிக்கோங்க. அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். எதில் எடுத்தாலும் அதாலேயே 2 கப்பு அரிசி எதாவது எடுத்தோமோ அதாலே 2 கப்பு தரணும்னு சொன்னாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எடுங்க. நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா டேஸ்ட் தான் வரும். ஓகே, இப்போ மூடி போட்டுடலாம். எத்தனை விசில் வரணும்? அது அவங்க குக்கரை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து 3 விசில் வச்சுக்கோம். புது குக்கர் பழைய குக்கர்ன்றதுல அவங்க ரைஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக ஓகே. பாப்பா உண்மையிலே இப்போ தான் அழகாக இருக்குது. இப்போ சொல்லு, சாப்பாடு எப்படிங்க இருக்கு? என்னோடய சாப்பாடு என் ஹஸ்பண்ட் வந்து மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு இருக்குது.